சினிமால சனியன் சகடைன்னு ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டு இருப்போம். தனக்குன்னு ஒரு சின்ன ஏரியா, பெண்களை மதிக்காம தன் அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற ஒரு ரவுடி. சனியன் சகடை. சனியங்கிறது நான் வச்சுக்கிட்ட பட்டம் இல்ல, மக்கள் எனக்கு வச்ச பட்டம். அதே மாதிரி நம்ம முதலியார்பேட்டைக்கும் ஒரு சகடை இருக்காரு. அவர்தான் சகடை சம்பத். ஒரிஜினல் எமனை பாத்திருக்கியா? ஒரு மக்கள் பிரதிநிதினா தொகுதியை காப்பாத்தணும். ஆனா இவரோ இந்த தொகுதியையே ஒரு கிரைம் ஸ்பாட்டா மாத்தி வச்சிருக்காரு. உங்கள் உழைப்பை சுரண்டி, உங்கள் ரத்தத்தை உறிஞ்சி, உங்கள் தெருக்களில் ரவுடி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மாஃபியா கும்பலின் பிடியில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா முதலியார்பேட்டை மக்களே? ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ்ல இவர் ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டர். IPC 324 பயங்கரமான ஆயுதங்களால தாக்குதல், IPC 148 கையில் ஆயுதத்தோட ரவுடிசம் பண்ணுதல், IPC 143 149 341 சட்டவிரோத கும்பலா சேர்ந்து மிரட்டுறது, மொத்தம் 6 கிரிமினல் கேஸ்கள். பெரிய கேலிக்கூத்து என்ன தெரியுமா? சனியன் சகடை மாதிரியே இவரும் கருப்பு சட்டை போடுறவரு, அதாவது வக்கீலுக்கு படிச்சவரு. சட்டம் தெரிஞ்சே சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறதெல்லாம் திருட்டு திமுகவின் ரத்தம். என்ன எப்படி காப்பாத்திக்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். 1989 சட்டசபையில செல்வி ஜெயலலிதா அவர்களை திமுகவினர் தாக்கிய அதே அராஜக DNA தான் இவர்கிட்டையும் இருக்கு. அரசியல் அமைப்பு சட்டத்தின் உயர்நிலை பதவியில் உள்ள பெண் துணைநிலை ஆளுநரை புதுச்சேரியின் சூப்பர் முதல்வர் போல செயல்படுவதாக சம்பத் பொதுவெளியில் போலியான அவதூறு பரப்பினார். இதுதான் சம்பத்தின் அரசியல் அறிவு. இது மட்டுமா? ஒரு பாலியல் வன்கொடுமையை விபச்சாரம்னு சொல்ற அதே அருவருப்பான திமுக மனநிலைதான் இந்த சகடை சம்பத்துடையதும். சிறு வியாபாரிகள் முதல் சாமானியன் வரை மிரட்டி பணம் பறிக்கும் இந்த ரவுடி கும்பல்களுக்கு தலைவன் யாரு? சகடை சம்பத் தான். முதலியார்பேட்டை தொகுதி சுடுகாடா மாறிட்டு இருக்கு. இந்த மக்கள் பிரதிநிதி எங்க இருக்காரு? குற்றவாளிகளோடும் சமூக விரோதிகளோடும் கைகோர்த்து கொண்டு பணத்தை எப்படி சுருட்டலான்னு பிளான் போடுறாரு. சிட்டியில இருக்கிற நம்ம ஆளுங்கள்ல உருக்கிலிருந்து வரும்போக்கு வரைக்கும் எல்லா ரவுடிங்களையும் கொண்டு வந்து குவிங்கடா. ரவுடிகளோடு சப்போர்ட்டோட மாமூல் வாங்கி தேர்தல்ல நின்ன இவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு விசுவாசமா இருப்பாரு? தொகுதி மக்களுக்கா, இல்ல இவருக்கு ஃபண்ட் பண்ண ரவுடி நெட்வொர்க்குக்கா? வாங்கின காசுக்காக அந்த ரவுடிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதும் அவங்களை காப்பாத்துறதும் தான் இவரோட ஒரே வேலை. இவருக்கு நீங்கள் மீண்டும் அதிகாரம் கொடுத்தால் அது உங்கள் கழுத்தை நீங்களே அறுத்துக் கொள்வதற்கு சமம். இந்த அராஜகம் தொடர வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் ரவுடிகளிடம் அடகு வைக்கப்பட வேண்டுமா? மீண்டும் இந்த நரக குழியில் விழப்போகிறீர்களா? முதலியார்பேட்டை மக்களே, முடிவு உங்கள் கையில். காங்கிரஸ் திமுகவின் எண்டி கூட்டணியை நிராகரிப்போம்.